தீப்பிழம்பாக மாறிய ஈரானின் புஷேர் வான்படைத்தளம். உலகை அதிர வைத்த அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுத் தாக்குதல். இன்று காலை புஷேர் பகுதியில் அமைந்துள்ள முக்கியமான வான்படைத்தளம் மீது யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகள் அதிரடியாக வான்வழி தாக்குதலை முன்னெடுத்துள்ளன. இந்த தாக்குதலின் முக்கிய இலக்கு வெடிமருந்து கிடங்குகள் மற்றும் இராணுவ வசதிகள். தாக்குதல் நடந்த சில நிமிடங்களுக்குள்ளாகவே பெரும் வெடிப்பு சத்தங்கள், வானம் முழுவதும் கரும்புகை, தீப்பிழம்புகளால் மூடப்பட்ட கட்டிடங்கள். அங்கிருந்து வரும் தகவல்களின்படி பல முக்கிய கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. இந்த வெடிப்புகளின் அதிர்வு பல கிலோமீட்டர் தூரம் வரை உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலின் மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா? இந்த வான்படை தளம் ஈரானின் முக்கியமான அணுமின் நிலையத்திற்கு அருகில் உள்ளது. இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி மற்றும் ஈரானின் அணுசக்தி முகமை வெளியிட்ட தகவலின்படி அணு உலைக்கு நேரடி சேதமில்லை, கதிர்வீச்சு அபாயம் தற்போதைக்கு இல்லை. ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக 200க்கும் மேற்பட்டோர், அதில் ரஷ்ய ஊழியர்களும் உட்பட வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல் ஈரானின் இராணுவம் மற்றும் பொருளாதார அமைப்புகளை இலக்கு வைத்து நடத்தப்படும் மிக கடுமையான நடவடிக்கைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த சம்பவம் மத்திய கிழக்கு பகுதியில் புதிய போர் சூழலை உருவாக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் ஒரு சாதாரண இராணுவ நடவடிக்கையா அல்லது பெரிய போருக்கான தொடக்கமா? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இவ்வாறான பிரேக்கிங் நியூஸ் அப்டேட்டுகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.